இந்தியன் கோஸ்ட் கார்டு அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற விண்டோ வந்து என்ன அப்படின்னா 19 பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 6 மார்ச் 2024 வரைக்கும் வந்து இருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் நம்ம எலிஜிபிளாக இருந்தால் அந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இப்போ எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா வந்து நீங்கள் ஜென்ரல் டு டி வந்து ஜிடி அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கான ஏஜ் வந்துன்னா 21 to 25 வரைக்கும் இருக்கணும். இதில் யாருக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் கோஸ்ட் கார்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் வந்து என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணினா உங்களுக்கு மட்டும்தான் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும், வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஜிடிக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அதோட நீங்க பிளஸ் டூல வந்து என்னன்னா பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்னாவது சப்ஜெக்டா முடிச்சிருக்கணும். சில பேர் வந்து என்ன டிப்ளமோ முடிச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்க டிப்ளமோ முடிக்கும் போது உங்களோட கரிக்குலத்துல வந்து என்ன பிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒன்னாவது சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நீங்களுமே வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதே மாதிரி தான் வந்து என்ன டெக்னிக்கல் மெக்கானிக்கல் பொறுத்தளவுக்கு நீ இன்ஜினியரிங் வந்து என்னென்ன முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் டிகிரியில வந்து முடிச்சிருக்கணும். மிச்சதெல்லாம் வந்து என்ன சேம் தான். சரிங்களா? இதுல ஜெண்டர் வந்து மேல் மட்டும்தான் வந்து நீ எலிஜிபிள், ஃபீமேலுக்கு வந்து நீங்க மென்ஷன் பண்ணல. அடுத்து டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்க ட்ரிபிள் ஈஸி முடிச்சிருங்க, நீங்க வந்து எலிஜிபிளா இருப்பீங்க. இதுக்கான வந்து என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட்மே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான வேகன்சி. ஸோ ஜிடிக்கான வேகன்சி வந்து 50 இருக்கு. டெக் என்ட்ரிக்கான வேகன்சி வந்து 20 இருக்கு. மொத்த வேகன்சி வந்து 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்க்க வேண்டியது வந்து நம்மளுக்கான டைப் ஆஃப் கோர்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இயர்லி கோர்ஸ்லாம் வந்து என்ன இருக்கு, என்னென்ன வந்து மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ் அடுத்த நீங்க வந்து என்ன சப்மிட் பண்ணும்போது வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன பர்டிகுலர்லி மார்க் ஷீட்ஸ் வந்து என்ன உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து என்னன்னா இதோட எஃப்எஸ்பி இன்டர்வியூக்கு வந்து என்ன கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1, அதாவது என்ன ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நம்மளுக்கான வந்து என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருங்க. சரியா? இதுக்கான டியூரேஷன் 2 hours இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்கு, இதை எங்க நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா யூடியூப்ல வந்து எய்ம் டிஎன் அப்படின்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சேனல் இருக்கு. ஸோ அதுல நீங்க இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த அந்த வெப்சைட் யார் வந்து என்னன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றேன். அதை நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் 2, அதாவது பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. இது நம்ம எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம இதுல வந்து தமிழ்நாட்டை பொறுத்து சென்னையில நடக்கும். ஸோ இதுல என்ன 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்னு கம்ப்யூட்டர், அதாவது என்னன்னா கம்ப்யூட்டரைஸ் காக்னேட்டிவ் பேட்டரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது, ரீசனிங் லெவல்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது என்னன்னா ஃபாலோடு பை பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட், அதாவது ஒரு பிக்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரொஜெக்டர்ல காமிப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து இன்னொரு ஸ்டோரி ரைட் பண்ண சொல்லணும். அந்த ஸ்டோரியை வச்சுட்டு அப்புறம்னா குரூப் டிஸ்கஷன் வந்து சொல்லலாம். அதான் டிஸ்கஷன் டெஸ்ட் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரைஸ் காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல தான் நடக்கும். நீங்க அந்த பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து என்ன பேச சொல்லுவாங்க. சரி, இது முடிஞ்சோன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஃப்எஸ்பி வந்து என்ன சொல்லுவாங்க. எஃப்எஸ்பி ஒன்லி என்ன வந்து என்ன நொய்டால மட்டும் தான் நடக்கும். அங்கதான் நம்ம போக வேண்டியது இருக்கும். சரிங்களா? இது எப்ப நடக்கும் அப்படின்னா ஒரு டென்டேட்டிவ் மட்டும் கொடுத்தாங்க. ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து என்ன ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வரும். அடுத்து ஃபைனல் வந்து இண்டக்ஷன் இருக்கும். சரி, ஹவு டு அப்ளையோட இதுல வந்து என்னன்னா நான் சொன்ன மாதிரி வந்து 19ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 6 மார்ச் வரைக்கும் வந்து என்னன்னா எலிஜிபிலிட்டி இருக்கும். சரி, ஸோ வேற என்ன இம்பார்ட்டன்ட் தேவை வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன நீங்க அப்ளை பண்ணும்போது வந்து வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து என்ன ஒன்ஸ் உங்க மெயிலுக்குமே அனுப்புவாங்க. அதனால நீங்க இப்போதைக்கு வந்து ஒரி பண்ண தேவையில்லை. சரி, இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு 300 பே பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸப்ஷன் யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பே பண்ண தேவையில்லை. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கான டிராவல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஸ்டேஜ் 1 பொறுத்தளவுக்கு எஸ்சி கேண்டிடேட்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவல் அலவன்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அலவன்ஸ் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஃபேருக்கான ட்ரெயின் வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் சில பேர் வந்து என்ன ஃபிளைட்ல கூட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இறப்பட்டாங்க. என்னதான் நீங்க ஃபிளைட்ல வந்தாலும் உங்களுக்கு தருவானா ஃபேர் லெவல் எவ்வளோன்னா ட்ரெயினோட ஃபேர் லெவலுக்கு வருகிறது மட்டும் தான் ஈக்குவலண்டா கொடுப்பாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ ஸ்டேஜ் 2 அதே மாதிரி ஸ்டேஜ் 3 பிஎஸ்பி அண்ட் எஃப்எஸ்பிக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு வேணா வந்து என்னன்னா அதாவது நீங்க எஃப்எஸ்பி தான் ஃபர்ஸ்ட் டைம் போறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன இருப்பாங்க இதுல கேட்டகரியே கிடையாது. ஆனா நீங்க ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் கிடையாது, நீங்க எத்தனை டைம் போனாலும் உங்களுக்கு தருவாங்க. ஆனா அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் போனா மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா டிராவல் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இது நான் ஆல்ரெடி அவைல் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்றேன். சரிங்களா? இந்த கோஸ்ட் கார்டுக்கான அசிஸ்டன்ட் கம்பெனி இதோட வந்து 3 டைம்ஸ் வந்து என்ன அப்பியர் ஆயிருக்கேன் எஃப்எஸ்பி வரைக்கும். ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான கிளாரிட்டி வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மோஸ்ட்லி வந்து சென்னை கிடைக்கும், இல்ல வெயிலூர்ல வந்து என்ன போடுவாங்க. சரி, அடுத்து டென்டேட்டிவ் ஷெட்யூலுமே கொடுத்துட்டாங்க. சரி, இது பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா. நீங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரிங்களா? ஸோ கோஸ்ட் கார்டு
ஸோ ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு வெப்சைட்ல போயிட்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க அப்ளை பண்றதுல ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சார். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் என்னன்னா அதுக்கேற்றாப்புல நான் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து என்னன்னா இந்த வெப்சைட் லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து என்ன அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து என்ன செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து என்ன கேளுங்க. நான் வந்து என்னன்னா உங்களுக்கு நான் சொல்யூஷன்ஸ் வந்து என்ன as soon as possible தான் கொடுக்க போறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.